கடைசி வில்லனை மன்னிச்சு வர்றது எம்ஜிஆர் மட்டும்தான் சார். நாங்களும் சுட்டு கொண்டு விடுவோம், வெட்டி கொண்டு விடுவோம். மாடு நம்பியாரை கொண்டிருக்காரா, அசோகனை கொண்டிருக்காரா, வீரப்பாவை கொண்டிருக்காரா? சாவு விட மாட்டார், திருத்தி மனுஷனாக்குவார். அவர் தான் ஹீரோ, அவர் தான் கதாநாயகன். ஹீரோ நடிக்கிறது வேற, கதாநாயகனாக வாழ்றது வேற. கதையில் வந்து கதாநாயகங்கிறது அப்படி இருக்கும். இன்னைக்கு எம்ஜிஆர் பற்றி பேசுகிறோம்னா, நான் வந்து அது 30 வருஷம் பார்க்குறேன், 35 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மனுஷனை பற்றி பேசியிருக்கோம். அப்போ அவர் ஆழமா விதையை போட்டு போயிருக்காரு நம்ம சினிமாவுக்கு. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். எதை வேண்டுமானாலும் சாதித்து விடலாம் என்ற உணர்வு இவரை பார்த்த பிறகு, இவரிடம் பேசிய பிறகு தோன்றும். அத்தனை பேரையும் ஊக்குவித்து உற்சாகப்படுத்தும் பேரரசு. கடைசியில பேசினாலும் கண்டென்ட் இருக்கு. தேங்க்யூ. எல்லாரும் பேசிட்டு ஏதோ போனா போகுது, மிச்சம் இருக்க நேரத்தை எனக்கு கொடுத்து பேச சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. அனைவருக்கும் வணக்கம். சினிமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பவர். இந்த மேடையில் பார்த்தா எங்கள் அண்ணன் புகழேந்தி அவர்கள் அரசியல்வாதி, நம்ம சுவாமிஜி ஆன்மீகவாதி, அப்புறம் இராணுவத்திலேருந்து ஒருத்தர் நடிக்க வந்திருக்கிறாரு, அப்புறம் மருத்துவத்துறை இருக்குது, எல்லா துறையும் இங்கே இருக்குது. இப்போ ஒரு காவல்துறைக்கு விழானா மேக்ஸிமம் காவல்துறை அதிகாரி இருப்பாங்க, அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் கலந்துக்குவாங்க. ஒரு மருத்துவத்துறைனா மருத்துவர்கள், நர்ஸு அவங்க இருப்பாங்க, யாராவது சிறப்பு இருந்து இருப்பாங்க. இந்த சினிமா ஃபங்க்ஷனால் மட்டும்தான் ஆன்மீகவாதி, அரசியல்வாதி, டாக்டரு, போலீஸு, இராணுவம் எல்லாம் வருவாங்க. ஆமாம், ப்ரெஸ்ஸு அது நம்ம குடும்பம்ல, அது நாங்களாக்க ஒரே குடும்பம். ஆமாம், நாங்கள் எல்லாமே சினிமா இல்லை முதல்ல, ப்ரெஸ்லாம் இல்லாமல். அது சினிமா ஒரு பவர். அண்ணன் புகழேந்தி அவர் சொல்லும்போது, இன்னைக்கு வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இறந்து 35 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னைக்கு சினிமா விழாவில் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பேரை குறிப்பிடுறோம்னா அதான் மனிதன், மாமனிதன். அவர் சிறுவாக்கு அர்ப்பணிப்பு. இன்னைக்கு சொல்லும்போது எத்தனை பாடல்கள் சொன்னாங்க, அவர் படங்கள், கதைகள். நீங்கள் சொன்னீங்களே புகழேந்தி சார், கடைசி வில்லனை மன்னிச்சு வர்றது எம்ஜிஆர் மட்டும்தான் சார். நாங்களும் சுட்டு கொண்டு விடுவோம், வெட்டி கொண்டு விடுவோம். மாடு நம்பியாரை கொண்டிருக்காரா, அசோகனை கொண்டிருக்காரா, வீரப்பாவை கொண்டிருக்காரா? சாவு விட மாட்டார், திருத்தி மனுஷனாக்குவார். அவர் தான் ஹீரோ, அவர் தான் கதாநாயகன். ஹீரோ நடிக்கிறது வேற, கதாநாயகனாக வாழ்றது வேற. கதையில் வந்து கதாநாயகங்கிறது அப்படி இருக்கும். இன்னைக்கு எம்ஜிஆர் பற்றி பேசுகிறோம்னா, நான் வந்து அது 30 வருஷம் பார்க்குறேன், 35 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மனுஷனை பற்றி பேசியிருக்கோம். அப்போ அவர் ஆழமா விதையை போட்டு போயிருக்காரு நம்ம சினிமாவுக்கு. அந்த விதைக்கு தான் நம்ம தண்ணி ஊற்றி அதில் பூ பறிக்கிறோம், இலையை பறிச்சு இன்னைக்கு படிச்சுக்கிருக்கோம். எம்ஜிஆரோட பிரதிபலிப்பை எந்த கதையும் பண்ண முடியாது. குற்றம் தவிர்ங்கிறதும் அதெல்லாம் வரும், நம்ம கொஞ்சம் மன்னிக்காம போட்டு தெரிக்கிறோம், அவ்வளோதான். அப்புறம் இங்கே தினா ரொம்ப வருத்தப்பட்டார், கதாநாயகி ஆரத்தியா பேசலை அப்படின்ட்டு. அவங்க ஆமாம் அதான் அது நான் அது என்ன அது சின்ன ரகசியம் இருக்குது. அழகாக இருக்கீங்க மேடம், நல்லா கலையாக இருக்கீங்க, நல்லா டான்ஸ் ஆடிக்க சூப்பர். ஆமாம், ஏன்னா நீங்கள் டான்ஸ் ஆடின ரசித்தாலும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு, நாங்கள் மெய் மருந்து ரசித்தோம், நல்லா இருந்துச்சு. ஓகே, தேங்க். ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ஆணை பார்க்கும்போது எதுவுமே தோணுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கலகலன்னு பேசிட்டு இருப்பாங்க. ஏதாவது தோணுச்சுன்னு வச்சுங்க, பேச மாட்டாங்க. இதுதான் ரகசியம். சென்ற என்கிட்ட வந்து காமெடி பேசி கலகலாம் பேசியிருக்காங்கன்னா ஒன்றும் தோணலை. கதாநாயகன் ரிஷிட்ட வந்து கலகலவாக பேசியிருக்காங்க, ரொம்ப நேரம் பேசியிருந்தாங்களாம். ஏன்னா ஹீரோ பார்த்து ஒன்றும் தோணலை. ஆனால் தினா பற்றி எதுவும் தோணி இருக்கு. பெண்களுக்கு ஆணை பற்றி ஏதாவது சின்ன ஒரு புள்ளி தோணினாலோ பேச மாட்டாங்க. அது இன்னொன்று இருக்கு, பொது மேடையில் பேசாம மாதிரி நடிப்பாங்க, அது ஒன்று இருக்கு. சென்றாயன் பொது வழியில்
யார் என்னாச்சும் பரவாயில்ல பேசியிருப்பாங்க, நம்ம நினச்சக்கூட கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்னு இருக்கு. அப்படி பேசாமல் இருப்பாங்க. இல்லைன்னா சரி பல வகை இருக்குது. தினாவிட்ட ஒன்று மூஞ்சி பார்த்து பயம் இருக்கலாம், இல்லை ஏதாவது தோணி இருக்கலாம் என்ன. அதனால் தினா வந்து ஒன்றும் கவலைப்பட வேணாம். ஒரே ஒரு சொல்கிறேன், சீக்கிரம் ஹீரோ ஆயிருங்க. எதுக்கு சும்மா போய்ட்டு இப்போ அதான் ட்ரெண்டு இப்போ. அதனால் ஆரத்தியா தினாட்ட 4 பேசிடுங்க. பாவம் நடித்தவருக்கு சம்பளம் பரவாயில்ல, நீங்கள் பேசாத பெரிய குறையாக இருக்குது. இந்த குற்றம் தவிர அந்த குற்றத்தை தவிர்த்துருங்க. அடுத்து சென்றாயன் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். கர்நாடகா போனேன், ஒரு 10-15 கன்னட வார்த்தையெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு போனேன் அப்படின்னாரு. அங்கே போனால் தமிழ் பேசுகிறாங்க, தெலுங்கு பேசுகிறாங்க, மலையாளம் பேசுகிறாங்க, ஹிந்தி பேசுகிறாங்க அப்படின்னாரு. என்ன சொல்ல வரான்னு தெரில. எல்லோரும் பல 4-5 மொழி கற்றுக்குன்னு சொல்ல வரான்னு தோணுது எனக்கு. அதானே அதானே சொல்லுங்கள். அப்போ ஓப்பனை சொல்லுங்கள். நம்ம பிழைக்கணும்னா 4-5 மொழி கற்றுக்குவோம். ஓகே 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 ஓகே. மும்மொழி ஆதரவு வச்சுட்டாரு சென்றாயன். அவ்வளோதான் மேட்ரு. நான் டைட்டில் ஒத்துறோம், மும்மொழிக்கு சென்றாயன் ஆதரவு அப்படின்ட்டு. நான் சொல்ல, நீங்கள் சொல்லிச்சு. ஓகே ஓகே. அடுத்து நம்ம சபை நாயகன், இசை நாயகன், ஆமாம் எங்கள் இதய நாயகன், வெற்றி நாயகன், ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு புத்துணர்ச்சி நாயகன். எத்தனை நாயகன் அவருக்கு போடலாம். அவர் எங்கள் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள். எல்லாம் சொன்னாங்க ஆடினாருன்னு. ஆமாம், நம்ம போலேருந்து ஒரு ஆட்டத்தை ரசிச்சிருக்காரு. பார்த்தீங்களா, அவங்க பல ஆட்டத்தை ரசிப்பாங்க, சில ஆட்டத்தை கண்டிப்பாங்க, சில ஆட்டத்தை ரசிப்பாங்க. உங்களை ரசிச்சிருக்காங்க. ஆனால் சார் பிள்ளைங்க சார், அது ஃபஸ்ட்டு ஆட வச்சது நான் தான். அது யார் கூட? விஜய் சார் கூட. ரிப்பாப்பரி நீ ஆரம்பிச்சிய, அங்கே ஆரம்பிச்சது ரிப்பாப்பரி போயிட்டே இருக்கணும். ஆமாம். ஆனால் என்ன, அவர் ப்ரொடியூசரை வந்து கதாநாயகன் நடிச்சார், இடிச்சு ஆடுறாரு. ப்ரொடியூசர் கூட ஆடும்போது இப்போ இடிச்சு ஆடுறாருன்னா ஒரு கதாநாயகன் கூட ஆட விட்டது என்ன ஆயிருக்கும்? அது பிடிச்ச சாயிறாரு. ஆமாம், அவர் காமராஜ் அப்பப்போ காப்பாற்றினார். பிடிச்சி விழுந்துடாம அவர் அப்பப்போ மிலிட்ரி மேன்ல நாட்டை காப்பாற்றுறது போய் இப்போ புடிச்சரை காப்பாற்றிருக்கார் அவர். ஆமாம். நான் வந்து ஒரு இராணுவத்திலிருந்து நடிக்க வந்திருக்க காமராஜருக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள், கைதல் சார். ஏன்னா இந்தியாவிலேயே நம்ம எல்லாரும் ஒட்டுமொத்த மக்கள், எல்லா குடிமகனும் நம்ம வந்து வணங்க வேண்டிய ஆள் யாருன்னா இராணுவ வீரர்கள். நம்ம எங்கேயோ இருக்கோம், அவங்க எங்கேயோ நம்மளை காப்பாற்றிக்கிருக்காங்க. எப்போ என்ன வரும், எப்போ வார் வரும், எப்போ சண்டை வரும், எப்போ எவன் சுடுவான், அது அந்த வாழ்க்கைக்கு போயிட்டோம்னா நம்மளாம் ஒன்றும் இல்லை, சன்ஃபிட் சார். நம்மளாம் சந்தோஷம் சினிமா பார்த்து சினிமா பண்ணிக்கிட்டு மியூசிக் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு தானே ஜாலியாக இருக்கும். கம்போசிஷன் நாங்கள் ஆட்டோமா, நாங்கள் ஆட்டமே ஆடிட முடியாது என்ன, அவ்வளோ நாங்கள் ஆடிட்டோம் எல்லாமே. உட்காருங்க காமராஜ் சார். வணக்கம் சார், காமராஜ் சார். ரொம்ப நன்றி சார், சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது. ஓகே. அப்புறம் ஸ்ரீகாந்த் உட்காந்துருங்க. திருப்பதி சிவகாசிக்கிட்டு பயங்கர பரவாயில்ல போயிட்டார். அதுக்கப்புறம் தருமபுரி கமிட்டாரம் எல்லா மியூசிக் டேரக்டரும் அப்போது ஒரு பக்கம் மலேசியாவுக்கு போயிடறாங்க கம்போசிங்க்கு, ஒரு பக்கம் சிங்கப்பூர் கம்போசிங் போயிடறாங்க, அப்போ ஒரு குரூப்பு பாங்காக் போயிடுது. இப்படியே போய்கிட்டு இருக்கு. இவர் குழந்தை பாவம் ஏங்குது. தருமபுரி சொன்னார், சார் நம்ம இப்படி மாதிரி இங்கே மலேசியா, சிங்கப்பூர், பாங்காங் கம்போஸ் போகலாமா சார்? போகலாம். அவர் தருமபுரியிலே போட்டார் போகலாம்ட்டு. தருமபுரி பயங்கரமாக ஃபாஸ்ட்டில் போயிட்டுருக்கு, எங்கேயும் டைம் இல்லை எனக்கு. விஜயகாந்த் அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அடுத்து தேர்தல் வரப்போகுது. வாங்கண்ணே, எங்கே காரைக்குடியில் எனக்கு ஷூட்டிங். எப்படி காரைக்குடி வறண்ட பூமியா, தோரெலாம் சுருங்கிடும் அப்படியே. இது குழந்தை ஏசியில் வளர்ந்த குழந்தை. அங்கே வரவழைச்சி கேரவனில் உட்கார வச்சு அது பிரேக்கில் ஷார்ட்டு அந்த பிரேக்கில் உட்காந்து ஒரு 3 சாங்கு டியூன் பண்ணோம், காரைக்குடியில் பண்ணோம். அத்தனை ஹிட்டு. அதுக்கப்புறம் படம் முடிஞ்சுது. சார் அடுத்த படமாவது நம்ம பாங்காங் பார்க்கலாம் அப்படின்னு பழனி படம் பூச்சி போட்டோம். இவர் நினைக்கிறாரு, ஓ பழனி பாங்காங் போயிடலான்ட்டு. எனக்கு என்ன, படம் பேர் பழனி, இது கம்போசிங் பழனியில் தான். அப்படி பழனி கூட்டி போயாச்சு.
பழனி கூட்டி போய் அங்கேயே ரூம் போட்டு பழனி மலை அடிவாரத்திலேயே எல்லா சாங்கும் அங்கேயே கம்போஸ் முடிஞ்சுச்சு. வரும்போது பஞ்சாமிர்தம் சித்தனார் விபூதிலாம் வாங்கி கொடுத்துட்டு அது உள்ள ஏங்கி பார்க்குது. சரி ஓகே சார், அப்போ சார் சாங் முடிச்சாரு சார், எல்லாம் முடிஞ்சுச்சு, ஓகே ஓகே ஆன்ட்டார். அடுத்து திருவண்ணாமலை. அப்போ அப்படியே வீர போய் விட்டார். அவங்க கூட அசன் இருக்குல்ல, சார்கிட்ட கேளுங்க. அவங்களும் சார் வெளியே போயிடுவோம் சார், வாங்க அங்கே போயிட்டா நல்லா ஃப்ரீயாக இருக்கும், மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். உங்கள் மைண்டு ஃப்ரீயாக இருக்குமே, நான் அப்படி ஃப்ரீயாக இருக்கிறது. சரி ஓகே, திருவண்ணாமலையும் பூஜை போட்டாச்சு. இங்கே கம்போசிங் ஆரம்பிக்கிறோம். எங்கேன்ட்டு ஸ்ரீகாந்த் குழந்தை ஏங்கிட்டு இருக்கு. திருப்பி எனக்கும் அதே மைண்டு தான். டைட்டில் திருவண்ணாமலை, திருவண்ணாமலை தான் கம்போசிங். அப்படி சரி ஓகே, காரில் ஒன்றா தான் போகிறோம், திருவண்ணாமலை நோக்கி போகிறோம். இங்கே வெற்றிங்கிறாருல, அங்கே அப்புறம் அந்த எனர்ஜி போச்சுங்க. ஃபஸ்ட்டு சொன்னாங்களே, அவர் ஃபேஸில் அந்த வாட்டத்தை பார்த்ததில்லைன்ட்டு நான் பார்த்துருக்கேன். பேங்காங்கில் ஆசைப்பட்ட ஒருத்தனை கொண்டு திருவண்ணாமலை கூப்பிட்டு போகிறோம்ல, அவர் மைண்ட் என்ன வச்சுன்னா, சரி கிரிவலம் போகிறதுக்கு திருவண்ணாமலை போகலாம், கம்போசிங் எதுக்கே திருவண்ணாமலை அங்கே கூட்டி போய் இதில் என்ன போகும்போதே 2 சாங்கு டியூன் முடிஞ்சு வச்சு. என்னடா அது, ஓகே அவருக்குன்னா இங்கே போகும்போது காரில் போகும்போது வேலை வாங்கிறானேவன் அப்படின்ட்டு. அப்புறம் அங்கே போய் அங்கே முடிஞ்சு ஒரே நாள் தான். இங்கே ஒரே நாளில் எல்லா சாங் முடிச்சுட்டு கோயிலில் போய் தரிசனம் பண்ணிட்டு சாமியை கும்பிட்டு திருப்பி வர்றோம் அப்படியே. அதனால் ஸ்ரீகாந்தாவுக்கு நான் இந்த மாதிரி நிறைய குற்றம் செஞ்சிட்டேன். குற்றம் தவிர ஏன்னா நம்மளும் சில குற்றத்தை எங்கேயும் தவிர்த்துடும்ல. ஆமாம், நம்ம நினைக்கிறோம் குற்றம் தவிர்னு அடுத்துன்னு சொல்லிக்கிருக்கோம். அங்கே தான் நம்ம திருந்தாமல் இருக்கோம். குற்றம் தவிர நீ நீ ஏமாத்துறியா, நீ ஏமாத்தாத. குற்றம் தவிர நீ பொண்ணை லவ் பண்ணிட்டு ஏமாத்திட்டியா, நீ ஏமாத்தாத. குற்றம் தவிர நீ பணத்தை கொள்ளையடிச்சிட்டியா, கொள்ளையடிக்காத. அடுத்தவனுக்கு தான் சொல்லியிருக்கான். குற்றம் தவறுங்கிறது நமக்கு அது நம்ம குற்றம் செஞ்சுட்டா அதை நம்ம தவிர்க்கணும். அடுத்தவன் தவிர்ப்பான், அப்படி அடுத்தவன் தவிர்ப்பான்னா நம்ம திருந்தவே மாட்டோம், நம்ம வாழ்க்கை உயராது. குற்றம் தவறு அப்படிங்கிறது நம்மை நாம் திருத்திக் கொள்வது, நம் தவறை நம்ம உணர்ந்து அதை தவிர்த்து கொள்வது, இதுதான் குற்றம் தவிர. இந்த பாட்டம் சாங்ஸ் நான் நிறைய ஆடியோ லான்ச் வரேன்ல, நிறைய சாங் பார்க்குறேன் ஸ்ரீகாந்த் சார். என்னடா நம்ம பாடம் சாங் மாதிரி ஒன்றும் இல்லையே, நம்மளுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும்ல, அப்படி இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தேன் அம்சவழி சாங். ஆஹா, நம்ம ஸ்டைல் அடிச்சிருக்காப்புலையே, சூப்பர் அப்படின்னு ஒரு தெம்பு வந்துச்சு. அப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஸ்டைல் ஒரு சாங் வந்திருக்கு, ஒரு சந்தோஷம். அம்சம் நல்லா அம்சம் ஆடிருந்தாங்க. ஆமாம், உங்களுக்கு தான் ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஈடு கொடுத்துருந்தாரு. 2 3 லிப்பை விட்டார். உங்கள் ஹிப்பை பார்த்துட்டு அவர் லிப்பை விட்டார். இனிமேல் ரிஷி அவருக்கெலாம் ஹீரோயின் ஹிப்பை பார்க்காம டான்ஸ் பண்ணி வைங்க, இப்போ அவங்க லிப்பை விட்டுறாரு போவோம். ஆமாம், அதனால் ஆடிருந்தீங்க. அந்த அடுத்த சாங்கு நம்ம ப்ரொடியூசர், தயாரிப்பும் நானே, பாடலாசிரியரும் நானே, நடிகரும் நானே, டான்ஸரும் நானே, எல்லாம் நானே. எல்லாருக்கும் சம்பளம் பாய்க்கலாமல் கொடுப்பவும் நானே. நான் பாட்டு ஃபஸ்ட்டு ஸ்ரீகாந்த் சார் நான் பாட்டு எழுதும்போது எனக்கு என்ன கண்டனங்கள், இவனுக்கே அந்த வேலையில்லாத வேலை, டேரக்டர் என் பாட்டு எழுதுறான் பிள்ளைங்க இதை நீங்கள் தான் பேசுனீங்க. அப்புறம்னா இந்த பத்திரிகையாளர்கள் என்ன கேட்டீங்க, இன்னைக்கு ஹீரோ பாட்டு எழுதுறாங்க, டேரக்டரும் பாட்டு எழுதுறாங்க, இந்த புடிசன் பாட்டு எழுதுறாரு, நாளைக்கு கதாநாயகன் பாட்டு எழுதுவாங்க, வருவோம் நாங்கள். ஆனால் இன்றைக்கே வளர்ச்சி தான், எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்குது, யாருக்கும் திறமை இருக்கோ. எப்படி கிடைச்சுன்னா சும்மா இல்லை திறமை. அவர் 2 லைன் பாட சொன்னார், அவர் ஃபுல் பாட்டு பாடிட்டார். அந்த பாட்டு ஊறி போயிருக்கு அவருக்குள்ள. வாழ்த்துக்கள் சார். இன்னொரு குற்றம் தவறுங்கிறது இப்போ உள்ள நம்ம என்ன பண்ணோம், இந்த பாடம் கண்டிப்பாக ஹிட் ஆகும், எல்லா அம்சமும் இருக்குது. இதில் இன்னொரு குற்றம் இருக்குது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா, இல்லை திதுன்னு போட்டிருக்கு. 2 மிஸ்டேக், ஒன்று ஸ்ரீகாந்தேவா பேர் போடலை. ஓகே, அடுத்து தீதும் அப்படிங்கிறது திதும் போட்டிருக்கு. அந்த குற்றம் தவிர இதுதான் நம்ம குற்றத்தை நம்ம தவிர்த்துக்குங்கிறது. இதுதான்
ஓகே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அதை தவிர்த்துருங்க டிசென்ட்டை சொல்லி. அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த் இசை இசை உங்களுக்கு என்ன பட்டம் உங்களுக்கு? ரெண்டு இருக்கு, இசை பயில்வான். அப்படிதான் கற்றுக்கணும். இசை நீ கற்றுக்கிட்டே இருங்க. அதெல்லாம் அவன் பயில்வான்ல, இசை பயில்வான், அவன் இன்னைக்கு கற்றுக்கிட்டே இருக்கான், அந்த மீனிங் தான். அப்போ இசை பயில்வான் ஸ்ரீகாந்த் ஏவா. ஓகே, அதையும் போட்டுருங்க. இப்போ நிறைய படங்கள், இப்போ எனக்குள்ள சில குற்றம், நான் எனக்கு பட்ட குற்றம் அப்படின்னா, நான் மேக்ஸிமம் எல்லா படங்களும் தேட்டரில் பார்த்துக்கலாம். தேட்டருங்களாம் ஃப்ரெண்ட்ஸோட பார்க்குறது நம்மளுக்கு தெரியும். சில படங்கள் விடுவிட்டு போகும், அப்போ அந்த ஓடிடி தளத்தில் பார்க்குறது. அப்படி சில படத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு குற்ற உணர்வு, இந்த படத்தை நம்ம தேட்டரை பார்க்காம போயிட்டோமே. அதில் ஒன்று பார்க்கிங் படம் தேட்டரில் பார்க்கல, ஓடிடி ப்ராப்ளம் பார்க்குறோம். சரி, என்னடா இந்த படம் தேட்டரில் பார்க்க முடியாது அப்படின்னு குற்ற உணர்வு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்த படம் ஒன்று யமகாதகி, சூப்பர் படம் சார். பார்த்துட்டு என்னடா இந்த படத்தை தேட்டரில் பார்க்க விட்டோமே அப்படின்னு ஒரு குற்றம். யமகாதகி நல்ல படம், யமகாதகி. அது என்னன்னா எல்லாம் புதுசு, ஆர்டிஸ்ட்டு, ஹீரோ, ஹீரோயின், அப்பா கேரக்டர், அம்மா கேரக்டர், மாமா கேரக்டர், தாய் மாமன் கேரக்டர், எல்லாம் புதுசு. ஆனால் ஒருத்தர் கூட புதுசாக தெரியல. அவர் ஏதாவது நடிப்பு, அது காரணம் அந்த இயக்குனர் சிறந்த இயக்குனர், அவன் சிறந்த இயக்குனர். ஒரு சாதாரண ஒரு புதுமுகத்தை கூட அவங்களுடைய யதார்த்தம் நடிப்பை வாங்குறது இருக்குல்ல, அங்கே தான் சிறந்த இயக்குனராக வருவார். அவன் யமகாதகி ஒரு நல்ல படம். அது மாதிரி இருகப்பற்று, அது தேட்டரில் பார்க்கலாம், எங்கேயும் மிஸ் ஆகி போச்சு. ஓடிடி பார்த்து நான் திருப்பி அதே நான் நாளையோட நம்ம ஓடிடி பிளாட்ஃபார்ம் பார்த்து படத்தை பார்த்தேன். இப்போ லைஃப் பாயெல்லாம் பார்க்கணும். இப்போ உள்ள ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு என்ன பிரச்சனைகள், ஏன் பிரச்சனை வருது, எப்படி டைவர்ஸ் எப்படி போடுறாங்க, அப்படி இருக்கும் சீன்ஸ். இதெல்லாம் நல்ல படங்களை தேட்டரில் பார்க்காதது ஒரு குற்றம். அந்த குற்றம் தவிர ஒரு நல்ல படம்னு எங்கள் மீடியாக்கள் சொல்லிட்டா, ஏன்னா நானும் கொஞ்ச நாளாக கவனிச்சுட்டு வரேன், நம்ம மீடியாக்கள் வந்து நல்ல படத்தை தூக்கி கொண்டு வர்றாங்க சார், தூக்கி வச்சுறாங்க சார். நான் கெஞ்சிய மாட்டேன் எப்பவுமே, நீங்கள் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள், நீங்கள் இந்த படத்தை இது பண்ணுங்க, நான் சொல்ல மாட்டேன் பாருங்கள். ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, பண்ணிக்கிறதுக்கு நான் கூட சொல்லணும். ஆனால் எங்கள் மீடியாக்கள் சரி, அது சரி, சிலது இருப்பாங்க, அது நீங்கள் தெரியும், சிலதை விட்டுருங்க. அது சில சினிமா நாசம் பண்ணுறது, சினிமாவில் வளர்ந்து சினிமா நாசம் பண்ணுறதுன்னு சில வாய் இருக்குது, அந்த வாயில் நம்ம தவிர்த்துருவோம். நல்ல மீடியாக்கள் நல்ல இது பண்ணாங்க. அப்படி ஒரு பூஸ் பண்ணும்போது தயவுசெய்து அந்த படங்களை தேட்டரில் போய் பாருங்கள். தேட்டரில் பார்க்காம நீங்கள் டிவியில் பார்த்துக்கலாம்னு அது குற்றம் செஞ்சிடாதீங்க, அந்த குற்றம் தவிர. அதே மாதிரி இந்த குற்றம் தவிர படத்தையும் நீங்கள் தேட்டருக்கு வந்ததுக்கப்புறம் தேட்டரில் பார்த்துட்டு அது சப்போர்ட் பண்ணுங்கள், பார்க்காம குற்றம் செஞ்சிடாதீங்க, அந்த குற்றம் தவிர. இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.